إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபி தோழர்கள், ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இங்கே குளிமிடிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹுவே அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே நாம் எல்லோரும் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெற்று நல்லோர்களுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும், அதன் மூலம் நற்பாக்கியங்களை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் குழுமிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றருள்வானாக. அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம், நமது ஈமானை நாம் பாதுகாப்போம். இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு, காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவசியம் நாம் இதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களை, ஈமான் என்பது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களை விட உயர்ந்த பாக்கியம், அதை மிஞ்சிய ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நியாமத்தாகத்தான் இந்த ஈமான், அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹுவை தெரிந்திருப்பது, அல்லாஹுவை சார்ந்திருப்பது, அல்லாஹுவை மட்டுமே வணங்குகின்ற ஒரு மகத்தான பாக்கியம். அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்திலே புரிந்து அவனை நம்பக்கூடிய பாக்கியத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அதை விட ஒரு உயர்ந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது. சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, இந்த உலகம் கிடையாது, இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியம்தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஈமான் என்கக்கூடிய இறை நம்பிக்கை. அந்த பாக்கியம், அந்த பாக்கியத்தை நாம் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மகத்தான அந்த பாக்கியத்தை தட்டி பறைப்பதற்காக வேண்டி
அந்த பாக்கியத்தை இழக்கச் செய்வதற்காக வேண்டியும் நம்முடைய அந்த இறை நம்பிக்கை, அந்த ஈமானை பலகீனப்படுத்த வேண்டும் என்கின்ற சதி திட்டம் இன்றைக்கு அன்றாடம் நமது நாட்டிலே தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விவரம் தெரிந்தவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், விவரம் தெரியாதவர்களும் அதை அறிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஈமான் ஒரு நெருக்கடி நிலையிலே அது இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்முடைய ஈமானை பாதிப்புக்கு ஏற்படுத்த வேண்டும், நம்மை அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏக இறை கொள்கை, அந்த தௌஹீத் என்கக்கூடிய உயிர் நாடி, அந்த ஏக இறை கொள்கையிலிருந்து நம்மை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டம் இன்றைக்கு சூழ்ச்சி திட்டமிட்டு செய்யப்படுகிறது, ஆட்சியாளர்களால் செய்யப்படுகிறது. இந்த சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயமாகிய நாம் மிக ஆழமாக இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள். நமது மூதாதைகள் நாம் வாழுகின்ற இந்த நாட்டை உருவாக்குவதற்கும் அந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கும் அதனுடைய நாட்டினுடைய வளங்களை பாதுகாப்பதற்கும் இந்த நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித இனத்துக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அயராது பாடுபட்டவர்கள் நமது மூதாதைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் சமூகத்திற்கு அந்த மகத்தான அதிகாரத்தை கொடுத்தார். இந்த நாட்டிலே ஆளுகின்ற அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு வருடமல்ல, 2 வருடமல்ல, 700 ஆண்டுகள், இன்னும் 800 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். இத்தனை ஆண்டுகளும் இந்த நாட்டில், இந்த இந்திய மண்ணிலே, இந்த இந்திய நாட்டிலே அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அதிகாரம் செலுத்தியிருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டே ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்னென்ன மனித சமூகத்திற்கு என்னென்ன மேம்பாடுகளை செய்ய வேண்டுமோ, மனித சமூகம் இந்த உலகத்தில் அமைதியாக, சமத்துவமாக, பாகுபாடின்றி எல்லோரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனித நேயத்தை வலியுறுத்தி சம பங்கீடுகள், சம உரிமைகள் கொடுக்கப்பட்டு எல்லோரையும் சமமாக பார்த்து ஆட்சி அதிகாரத்தை செய்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க நாடு அந்த முஸ்லிம்களுடைய வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். அவர்களுடைய தலைமுறையாக வந்தவர்கள் நாம். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சமூகம் இந்த நாட்டிலே அவர்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தினுடைய எல்லா விதமான அடையாள சின்னங்களையும் ஒன்றொன்றாக அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றொன்றாக இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. முஸ்லிம்களுடைய அடையாளமாக இருக்கின்ற வெளிப்படை அடையாளம் அவர்களுக்கு தடை செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் வணங்குகின்ற பள்ளிவாசல்கள் எல்லாம் அவ்வப்போது ஆங்காங்கே இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பகுதிகள் எல்லாம் குறிவைத்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் அவர்களுடைய உயிரின் மேலான இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் குறிவைத்து அந்த மதரசாக்கள் எல்லாம் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது, அப்புறப்படுத்தப்படுகிறது. மதரசா என்ற பெயரை இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள். அந்த மதரசாக்களிலே முஸ்லிம்கள் அவர்கள் விரும்பிய பாடத்திட்டங்களை அங்கே வைக்க முடியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலைக்கு இன்றைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட மதரசாக்கள் முஸ்லிம்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்டது, ஆட்சியாளர்களுடைய பணம் அல்ல. முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்த அந்த மதரசாக்களிலே முஸ்லிம்களுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க கூடாது என்று தடை செய்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி தருகிறார்களோ அந்த பாடத்திட்டத்தை தான் மதரசாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
அன்பு சகோதரர்களே, ஒன்றொன்றாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய சின்னங்கள், அடையாளங்கள் ஒன்றொன்றாக அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் இந்த சமூகம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. பல்லை கடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவர்களுக்கு சாதகமாக யாரும் இல்லை. இந்த நாட்டிலே நீண்ட மன்னர்களும் இல்லை, ஆட்சியாளரும் இல்லை. எங்கு போனாலும் இவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு பாதகமான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே இந்த முஸ்லிம்களுடைய நிலை? எங்கு சென்றாலும் முஸ்லிமா ஓரம் கட்டப்படுகிறார்கள். அவருடைய ஈமானை பறிக்க நினைக்கிறார்கள். எந்த அளவிற்கு விபரீதம் உச்சகட்டத்தை அடைந்துவிட்டது என்று சொன்னால் மிகவும் கவலைப்பட வேண்டும். அன்பு சோழர்களை, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் எதை வணங்க சொல்கிறார்களோ அதை நாங்களும் வணங்குகிறோம் என்று இந்த முஸ்லிம்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை சட்டமாக ஈர்த்துகிறார்கள். நீங்கள் தெரிந்திருக்கிறவர்கள் தெரியவில்லையோ, தமிழகத்திலே இருப்பதனால் வட மாநிலங்களிலே நடக்கின்ற இந்த அக்கிரமங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான இந்த கொடுமைகள், கொடிய சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் நமது பகுதியிலே என்பது சொல்ல முடியாது. அதையும் இங்கே திரிப்பதற்குத்தான் திட்டம் போடுகிறார்கள். இன்றைக்கு இறங்கிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம்கள் அல்லாத அத்தனை பேர்களையும், முஸ்லிம்களுக்கு எதிரானவர்களை அணிதிரட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இன்றைக்கு நம் தமிழகத்திலேயும் ஆரம்பித்து விட்டார்கள். அன்பு சோழர்களே, வட மாநிலங்களிலே இன்றைக்கு அவர்களுடைய ஈமானை, மூமின்களுடைய ஈமான், அடிப்படை ஈமான், அந்த ஈமானை பிடுங்கி எறிவதற்கும் ஈமானை பலப்படுத்துவதற்குண்டான வேலை ஒன்றொன்றாக்கிறார்கள். அடையாளங்களை அப்புறப்படுத்தினார்கள், முஸ்லிம்கள் சும்மா இருக்கிறார்கள். அவருடைய கல்வியிலே கை வைத்தார்கள், சும்மா இருக்கிறார்கள். இவருடைய ஈமானிலே கை வைக்க வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்ன திட்டம் போட்டிருக்கிறார்கள்? அதாவது ஒரு பாடல், அவர்களை ஏற்று நாட்டுடைய பாடல் என்று அவர்கள் சொல்லி, இந்த வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை ஒவ்வொரு மதரசாக்களிலும் கண்டிப்பாக பாடியே ஆக வேண்டும். அப்படி பாடவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய மதரசாக்கள் அப்புறப்படுத்தப்படும், அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பகிரங்கமாக சட்டம் வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன இருக்கிறது? இந்த சமூகம் புரிந்திருக்கிறதா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ அல்லாவை வணங்குகிறேன் என்றெல்லாம் கிடையாது, நான் இந்த நாட்டை வணங்குகிறேன், இந்த பாரத தாயை வணங்குகிறேன், அவள்தான் எனக்கு கடவுள், அவள்தான் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார் என்கின்ற அல்லாவுக்கு என்னென்ன சிவத்துகளை எல்லாம் சொல்கிறோமோ அத்தனை சிவத்துகளையும் தாங்கியிருக்கக்கூடிய ஒரு கொடிய பாடல் தான் அந்த வந்தே மாதரம் என்ற பாடல். அதை கண்டிப்பாக முஸ்லிம்கள் குறிவைத்துள்ள மதரசாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மதரசாக்களை ஒவ்வொரு நாளும் காலையிலே அதை பாடியாக வேண்டும் என்கிறது அங்கே சட்டசபையிலே சட்டமாக்கி விட்டார்கள் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள். இந்தியா முழுக்க அதை அமுல்படுத்த வேண்டும் என்பது இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே விவாதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே இந்த வந்தே மாதரம் பற்றி சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, சட்டமாக ஆக்கப் போகிறார்கள். விவாதம் நடைபெறும். எதிர்கட்சிகளால் ஒன்றும் சொல்ல முடியாது. குரல் கொடுக்கிறார்கள் எதிர்கட்சிகள், நம்மை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் எங்கே இருக்கிறது? பிரதிநிதித்துவம். அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், இல்லை இது தப்பு, இந்த வந்தே பாரதம் என்பது இது நிர்பந்தப்படுத்தக்கூடாது, இது ஓரிரை கொள்கையை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம், அந்த சமூகத்துக்கு எதிரானது என்று முஸ்லிம்கள் குரல் கொடுக்கிறார்கள். முஸ்லிம்களும் சிலர் குரல் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு விபரீதம் முத்திவிட்டது. அங்கே சொல்லப்படுகிறது நாடாளுமன்றத்திலே, வந்தே மாதரம் என்பது முஸ்லிம்கள் அவருடைய உயிரை விட மேலாக நம்பியிருக்கின்ற அந்த இறைவனுக்கு இணைப்பது. முஸ்லிம்களுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் என்ற கலிமாவை ஒலிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை சொல்லுகிறார்கள், இதுதான் அவர்களுடைய கலிமா. இந்த கலிமாவுக்கு எதிராக இருக்கிறது இந்த பாடல். அவர்களை எப்படி திணிக்க முடியும்? அதற்கு இல்லை, இது நாட்டு, இந்த நாட்டுடைய பாடல், அது தேசிய
பாடலாக இருக்கிறது, பாடித்தான் ஆக வேண்டும் என்று கவுண்டர் கொடுக்கிறார்கள் நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள். எங்கே போகிறது அன்பு சோழர்களை? விவாத பொருளாக இருக்கிறது. அதோடு நிற்கவில்லை, அதற்கு அடுத்தாக அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். என்ன பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் நாடாளுமன்றத்திலே, இந்த இந்தியா இது இந்துக்களுக்கு சொந்தம், இது ராம ராஜ்யம், இங்கே ராமனைத்தான் எல்லாரும் வணங்கியாக வேண்டும். பகிரங்கமாக பேசுகிறார்கள். அப்படி வணங்காவிட்டால் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். எவ்வளவு பெரிய டேஞ்சர், எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த விபரீதம், இவ்வளவு விபரீதமான முறையிலே அது போய்க் கொண்டிருக்கின்ற காரணத்தினால், இதனுடைய டேஞ்சரை விளங்கிய காரணத்தினால் வட மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா என்று சொல்லப்படக்கூடிய உலமா அமைப்பு வீரிட்டு எழுதியிருக்கிறார்கள். இன்று அது பேச்சு பொருளாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இது ஒரு அக்கிரமம். இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் என்பது ஒரு அநீதியை திணிக்கிறார்கள். அது ஷிர்க் நினைந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் இருக்கிறது. அதை ஒருபோதும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அது ஒரு அநீதி. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். ஷிர்க் என்பது அது மாபெரும் அநீதி. அந்த அநீதியை எங்க சமூகத்தின் மீது திணிக்கிறது இந்த அரசு. மத்திய அரசு அநீதிகளுக்கெல்லாம் தலையாய அநீதமாகிய படைத்த இறைவனுக்கு எதிரான ஷிர்க்கான நாட்டை வணங்குவோம், தாயை வணங்குவோம், அதை வணங்குவோம், இதை வணங்குவோம் என்று சொல்லுகின்ற இந்த கொடிய விஷம், இது அநீதி என்று குர்ஆன். இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் ஜிஹாத் முழக்கத்தை பிரகடனப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜிஹாத் செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜிஹாத், இந்த ஜிஹாத், இதெல்லாம் மக்களை சொல்லி பார்த்தார்கள். சமுதாயத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் உயிரிலேயே கை வைத்து விட்டார்கள். சொர்க்கமா நரகமா என்ற சவால் இப்பொழுது வாழ்வா சாவா இந்த சமூகத்திற்கு. நாளை மறுமையிலே நாம் சொர்க்க வேண்டும். அந்த சொர்க்கத்துக்கு தடையாக இருக்கின்ற அத்தனை அநீதிகளையும் துடைத்தெறிய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் ஜிஹாத் என்கின்ற பிரகடனம். அநீதி எந்த ரூபத்தில் இருந்து வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது வட மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தமிழகத்தையும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஈமானுக்கே ஆபத்து, ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. என்ன செய்வது? எப்படி இதை எதிர்கொள்வது? அன்பு சகோதரர்களே, எந்த அளவிற்கு அந்த இஸ்லாத்தின் மீது வெறி கொண்டவர்கள், மத துவேஷத்தை அள்ளி கக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக ஆட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். சமீபத்தில் என்ன நடந்தது? ஒரு மாநிலத்திலே முதல்வராக இருக்கக்கூடியவர், ஒரு மாநிலத்துக்கு முதல்வர், அந்த மத வெறி பிடித்தவர்களுடைய ஆதரவோடு ஆட்சியை அமைத்திருக்கக்கூடியவர் என்ன செய்கிறார்? இஸ்லாமிய பெண்களுடைய அந்த சின்ன அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த புர்காவை பிடித்து இழுத்தெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல் வருகிறது என்று சொன்னால், இது எங்கே கை வைக்கிறார்கள்? ஈமானோடு விளையாடுகிறார்கள். எவ்வளவு துணிச்சல் இருக்குமானால் அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கட்டும், இன்றைக்கு ஈமானை சோதித்து பார்க்கிறான். இஸ்லாமியர்களுடைய உணர்வை பரிசு பிடித்து பார்க்கிறான். பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பெண், அதுவும் டாக்டர் படித்த பெண், அவளை சான்று வாங்குவதற்காக, வேலைவாய்ப்பு சான்று வாங்குவதற்காக வருகின்ற நேரத்திலே அதை தெரிவித்துக்கிட்டு அதை விடுத்து இழுக்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு துணிச்சல் அவனுக்கு இருக்க வேண்டும்? இவனெல்லாம் இந்த நாட்டிலே ஆளுகின்றான் என்றால், நாளை ஒரு மாநிலத்திலே ஆட்சி செய்யக்கூடியவன் இப்படி செய்கிறான் என்றால், அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய வக்கர புத்தி அக்கிரமத்தை எல்லாம் செய்ய மாட்டான் அவனுடைய துணிச்சல். இதுதான் இன்றைக்கு நிலை. இது அக்கிரமம், இது அநீதி என்று குரல் கொடுக்கும் போது என்ன சொல்கிறான்? நாடாளுமன்றத்திலே அமைச்சராக இருக்கக்கூடியவன் ஒருவன் சொல்லுகிறான், கவுண்டர் கொடுக்கிறான்.
என்ன சொல்கிறான்? அவள் சாண்டு வேண்டாவிட்டால் வேலை வேண்டாம் என்றால் போகட்டும், அவள் நரகத்துக்கு செல்லட்டும். இவன் செய்வத முதல்வர் செய்வதுதான் சரி. நாடாளுமன்றத்தில் பேசுகிறான். அது என்ன நாமெல்லாம் என்னது அன்பு சொல்லாம கிள்ளுக்கீரைகளா? இந்த ஈமானை, இந்த நாட்டை வளர்த்தவர்கள் ஈமான் எங்களுடைய உயிர் நாடி. அதற்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அன்பு சோர்களே. இது பரவலாக திட்டமிடுகிறார்கள். இது ஏனோ தானோ என்று நாம் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கக்கூடிய காரியம் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஈமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த ஈமான் அல்லாஹ் தஆலா இனஜலம் கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான, ஈமானை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே எழுதிவிடுகிறான். யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக எவன் போர்க்கொடி தூக்குறானோ அவனை எதிர்த்திருக்க வேண்டும். அவன் பாப்பாவா இருந்தாலும் சரிதான், அம்மாவா இருந்தாலும் சரிதான், தன் மற்ற பிள்ளையா இருந்தாலும் சரிதான். ஈமானுக்கு எதிரி என்னோடு எதிரி. தன்னை பெற்றெடுத்த தாயின் தகப்பனும் எதிரியா இருக்கின்ற எங்கேயோ புறம்போக்குகள் அவன் ஈமானோடு போராடினால் சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியுமா? குரல் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே அதுக்கு உரிமை இல்லையா? அன்பு சோழர்களை, இன்றைக்கு சமூகம் வெறும் கையாக நிற்கிறது. என்ன செய்தாலும் இந்த சமூகம் ஒன்றும் செய்யாது, கையை வைத்து விடும், எதிர்த்திக்க முடியாது. அந்த அளவுக்கு பல் பிடுங்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தில் ஆயுதம் ஏந்த முடியாது, ஆயுதம் ஏந்த முடியாது. ஒரு கத்தியை கூட மாங்காய் வெட்டுவதற்காக வேண்டி பையிலை வைத்து விட்டு பிரயாணம் செய்தால் அவன் தீவிரவாதி என்று பிடித்து செல்லப்படுகிறான். முஸ்லிமாக இருந்தால் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த புதுப்பேட்டை வீதியிலே போய் பாருங்கள், அங்கே எவனா இருந்தால் இதோ தீவிரவாதி போனா என்று பிடித்து சென்று விடுவார்கள். ஆனால் அவன் எல்லா ஆயுதத்தையும் வைத்திருக்கிறான். பலகீனர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத பலகீனர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானா சும்மா இருந்து விட முடியுமா? சும்மா இருந்து விட முடியாது. அன்பு சோழர்களை, நம் ஈமான், அந்த ஈமான் நம் உள்ளத்திலே எழுதப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு வயுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். உத்தரவாதம் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் போட எவனாச்சாரியதான் ஈமானுக்கு எதிராக எவனும் வரக்கூடாது. ஈமானுக்கு எதிராக யார் வந்தாலும் சரிதான். அப்படித்தான் நாம் வார்த்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னால் உள்ள அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பாசறையை வளர்ந்த சஹாபாக்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள், ஈமானால் வார்த்தெடுக்கப்பட்டார்கள், நெஞ்சத்திலே ஏற்றினார்கள், அம்பு பாய்ந்து கொல்லப்பட்டார்கள் ஈமானுக்காக வேண்டி. ஈமானுக்காக வேண்டி பிலால் சுடுவனிலே சுடப்பட்டார். நாம் எத்தனை பேர் சுடப்பட்டிருக்கிறோம்? நாம் எத்தனை பேருடைய மேனிலே கல் விழுந்திருக்கிறது ஈமானுக்காக வேண்டி? நாம் எத்தனை பேர் நம்மளே ஈமானுக்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர் எத்தனை பேர்? ஈமானுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? வெறுமனை ஒரு ஜாலியாக இருந்து கொண்டிருக்கிறோம். திடீரென என்ன வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும். பலகீனர்கள், அன்பு சொல்ற பலகீனம், பலகீனம் என்று சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. நாங்கள் பலகீனம் என்ன செய்வது? எங்களால் எதிர்த்திக்க முடியாது. அவன்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது. எது இருந்தால் என்ன? எது இருந்தால் என்ன? உன்னுடைய ஈமானை விட, உன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஈமானை விட, உன் உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற ஈமானை விட மிகப்பெரிய ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. அன்பு சோதை விலகிக் கொள்ளுங்கள். யாருடைய உள்ளத்திலே ஈமான் எழுதப்பட்டு விட்டதோ அப்படிப்பட்ட இதயம் எல்லா ஆயுதங்களையும் சுக்குநூறாக தகர்த்துவிடும். விலகி அப்படித்தான் தகர்த்தது. அந்த சஹாபாக்களுடைய இதயங்கள், ஈமானால் நிறையப்பட்ட அந்த இதயங்கள் எல்லா சக்திகளையும் எதிர்கொண்டது. இன்றைய கொடுங்கோல் ஆட்சியாளர்களை விட அன்றைக்கு மிகப்பெரிய கொடுங்கோலர்களை சந்தித்தார்கள் நபிமார்கள். கடைசியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே
கொடியவர்களை சந்தித்தார்கள். உஸ்தார் உறவினர்கள் அவர்களை எதிர்த்திருந்தார்கள், கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். அத்தனை பேர்களையும் எதிர்த்து சமாளித்தார்கள். 23 ஆண்டு காலத்திலே எல்லா விக்கிரகங்களையும் சிலைகளையும் அடித்து உடைத்து தரைவட்டமாக்கினார்கள். நிச்சயமாக அந்த நபியினுடைய பாரம்பரியத்திலே வந்த நாம், நம்முடைய ஈமானும் அப்படி இருக்குமானால் அத்தனை சிலைகளும் இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்படும், அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். ஷிர்க்கை அப்புறப்படுத்துங்கள், அஹ்ரிஜுல் யஹூத வன் நஸாரா மின் ஜஸீரத்துல் அரப் சொன்னார்கள். பலகீனம் என்றால் பலகீனர்கள் அல்ல, நம்மை நாமே பலகீனப்படுத்திக் கொள்கிறோம். ஷா ஒரு முறைதான், ஷா ஒரு முறைதான். ஈமான் நிறைந்த உள்ளத்தோடு சாவோம், ஈமான் நிறைந்த உள்ளத்தோடு சாவோம். இந்த ஈமானை யாருக்காவது சொல்லிவிட்டு சாவோம். இந்த ஈமானை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நம் செல்வத்தை செலவழித்து விட்டு சாவோம். அன்பு சோழர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலோன் இன் குன்தும் மூமினீன். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய இதயத்திலே பாய வேண்டாமா? இந்த வசனங்களுடைய பொருள் தெரிய வேண்டாமா? இந்த வசனங்களின் அடிப்படையில் அன்றை வாழ்ந்த உத்தம தியாகிகள், நபித்தோழர்கள், சஹாபாக்கள், அவருடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள் இதன் அடிப்படையிலே சமூகத்தை வார்த்தெடுத்தார்களே, அதெல்லாம் புரிய வேண்டாமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தஹினு, நீங்கள் துவண்டு விடாதீர்கள், நீங்கள் துவண்டு விடாதீர்கள், தவந்து விடாதீர்கள். வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். யார் சொல்றா? ஆட்சியாளன் சொல்றதா? கட்சிக்காரன் சொல்றதா? காசுக்கும் பணத்துக்கு வேண்டி வேலை செய்யற அவன் சொல்வதா? அகிலங்களை எல்லாம் படைத்து வளர்த்து கையிலே வைத்திருக்கின்ற, அதிகாரத்தை வைத்திருக்கின்ற, நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ரப்பு, அந்த ரஹ்மான், அந்த ரஹீம், அந்த அல்லாஹ், அவன் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு, நீ கவலைப்படாதீர்கள், தோண்டு விடாதீர்கள், தவழ்ந்து விடாதீர்கள், பலகீனப்பட்டு விடாதீர்கள். அது எல்லா அர்த்தங்களும் உள்ளே அடங்கியிருக்கிறது. எதற்கு பயப்படுற? எதற்கு நீ கவலைப்படுகிறாய்? உனக்குத்தான் வெற்றி, நீ தான் உயர்வானவன், நீங்கள் தான் மேன்மக்கள். குர்ஆன் டெக்கல் பண்ணி எங்க ரோட்டன் சொல்லலாம், ஆட்சியாளர்களுடைய ஆட்சி கட்டில் முன்னால் என்று சொல்லலாம். குர்ஆன் வசனங்களை ஒளிமுறை கிடையாது. உண்மையான ஈமான் உள்ளவன் தான் மேலானவன், ஈமான் இல்லாதவன் தாழ்ந்த ஜாதி, தாழ்த்தப்பட்டவன். தாழ்த்தப்பட்டவன் ஈமான் இல்லாதவன், புறம்போக்கு அவன். அதான் அர்த்தம். யாருமே வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க சொல்றதற்கு. வெட்கப்பட அல்லாஹ்வுடைய மேடையில், இந்த ஜும்மா மேடையில் சொல்ற அல்லாஹ் சாட்சி, இதுதான் அர்த்தம். ஈமான் உள்ளவன் தான் உயர்வானவன், ஈமான் இல்லாதவன் தாழ்ந்த ஜாதி. ஜாதி ரெண்டு தான், ஒன்று ஈமான் ஜாதி, ஈமான் இல்லாத ஜாதி, வேற ஜாதியே கிடையாது. ஜாதி சொல்றான். இதை வளைகளுக்கு அன்புச்சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதனே, நீ எல்லாம் ஒரே தாய் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. எல்லோரும் மனித சகோதரர்கள். ஆனால் உன்னிலே உயர்வானவன் யார் தெரியுமா? வாயில் பிறந்தவனோ தலையில் பிறந்தவனோ அல்ல. உயர்வானவன் எவன் படைத்தவனுக்கு அஞ்சி வாழ்கிறானோ அவன் தான் உயர்வானவன். படைத்தவனை புரிந்து அவனை அஞ்சாதவன் தாழ்ந்தவன், அவன் மிகவும் தாழ்ந்தவன், நரகத்தில் போவான். இத சொன்னோமா? இத மக்களுக்கு சொன்னோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உயர்ந்தனுப்பா, அந்துமுல் ஆலோன், நீங்க உயர்ந்தவர்கள், மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். உன்னுடைய மார்க்கம் உயர்வானது. அந்த நபி கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம், அதுதான் உயர்வானது. மற்ற அத்தனை மதங்களும் தாழ்ந்தது, செல்லாக்காசு, அவ்வளவு போலியான மதங்கள். நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, வெளிப்படையாக சொல்வதற்காக. இஸ்லாம் தான், அல்லாஹ்வுடைய தீனு தான் உயர்ந்தது, மேலானது, அதுதான் வெளிப்படையானது. எல்லா மதங்களை விட
எல்லா மதம் கொள்கை கோட்பாடுகளை விட இஸ்லாம் தான் உண்மையானது, இஸ்லாம் தான் உயர்வானது என்பதை உலக மக்கள் யாவருக்கும் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நபியே உங்களை நான் நபியாக அனுப்பி வைத்திருக்கிறேன். குரான் குரான் எவனும் எதுக்க முடியாது. எங்க குரான் நாங்க வாத்தியம்டா, எங்க குரான் சொல்லுகிறது அது தடை செய்யப்பட்டதல்ல, அது இருக்கிறது சொல்லுகிறோம். அதுல என்ன தப்பு? சொல்லமா சொல்லாத குறை. அன்பு சோழனை என்ன சொல்கிறான்? எப்பொழுது நீங்கள் உயர்வானவர்கள், நீங்க உயர்வானவர்கள் எப்பொழுது? அல்லாஹ் சொல்றா, நீ கவலைப்படாத, நீ தோண்டு போவாத, தளர்ந்து விடாத, நீ தான் மேலானவன். எப்போ? நல்ல பிரியாணி, நல்ல சோறு திண்டு பொடைக்க தின்னுக்கிட்டு, ஆஹா நல்ல தூக்க போடு. வெள்ளிக்கிழமை எல்லா வீட்லயும் பிரியாணி நெச்சோடி அரைக்க வச்சு தின்னுக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்கிறோம். எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, வாகனம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஜாலியா இருக்கும். நாளை சொல்றேன் பெறலாம். இல்லை இல்லை, மனப்பால் குடிக்காதீர்கள். இன் குந்து மூமினின், நீங்கள் மூமினாக இருந்தால், உண்மையான மூமினாக இருந்தால், சும்மா டூப்ளிகேட் மூமின் கிடையாது. இன்னைக்கு முஸ்லிம்கள் நிறைய பேர்கள், அதிகமானவர்களும் டூப்ளிகேட் மூமின். முஸ்லிம்கள் இன்னைக்கு அதிகமானவர்கள் டூப்ளிகேட் மூமின். ஈமானை ஈமானாக புரியவில்லை. மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்காத சமூகம் தான் இஸ்லாமிய சமூகத்திலே அதிகம் இருக்கிறார்கள். எப்படி வெற்றி கிடைக்கும்? சமாதியிலே போய் மண்டிடிக்கக்கூடியது இந்த சமூகத்திற்கு வெற்றி கிடைக்குமா? அவன் ஏன் நமக்கு மேலே வரமாட்டான்? அல்லாஹ் சோதிக்கிறான். நீ என்னைக்கு இந்த சமாதி வழிபாட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழிபாடு நடத்துவதை விட்டுவிட்டா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நான் ஏற்று வணங்குகிறேன் என்று அல்லாஹ்வை மதித்தால் அல்லாஹ் உன்னை மதிப்பான், உனக்கு வெற்றியை தருவான், கவலை விட்டு உன்னை போக்குவான், உன்னை உயர்வாக்குவான், ஆட்சியை தருவான், அதிகாரத்தை தருவான். யாபுதூனனி வலா யுஷ்ரிகுன பி ஷையா, என்னை மட்டுமே வணங்குவார்கள், எனக்கு இணை கற்பிக்க மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆபத்து, இது ஈமானுக்கு ஆபத்தா இல்லையா? நான் சொல்லிய உங்களுக்கு விஷயங்கள் நம் ஈமானுக்கு ஏற்பட்ட ஆபத்தா இல்லையா? இந்த ஆபத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? நம்மை காப்பாற்ற வேண்டும். அதற்கு வழி என்ன? அன்பு சகோதரர்களே, ஒரு சாரார் இந்த நாட்டிலே மத வெறி பிடித்து குறிவைத்து சமூகத்தில் இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லி வெறுப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த வெறுப்புணர்வை அப்புறப்படுத்துவதுதான் நமது வேலை. அதுதான் நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம். நல்ல விளையிடுங்க. எதிர்க்கிறான் என்று சொன்னால் நாம் எதிர்த்திருக்க முடியாது. அவன் எதிர்க்கிறான். அதுக்கு ஒரு மாநிலத்திலே முதலமைச்சர் ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய புர்காவை சீண்டிகளுக்கு எட்டாண்டால் கோர்ட்டுக்கு போனால் செல்லாது. அவன் சொல்லிவிடுவான், அதெல்லாம் குற்றம் கிடையாது சொல்லி தட்டி விட்டுறான். கோர்ட்டுக்கு செலவழிப்பது வேஸ்ட். கோர்ட்டுக்கு கோடிகளை கொட்டி கொட்டி நம்ம இல்லத்தை இடித்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தை எத்தனை 100 கோடி செலவு செய்தார்கள், என்ன பிரயோஜனம்? நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து கோர்ட்டிலே வாதாடினார்கள். கோர்ட் நீதிமன்றம் என்ன சொல்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள். நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்காக வேண்டி கோடி 100 கோடி ரூபாய்களை எல்லாம் வாரி அரைத்தார்கள். என்ன ஆட்சி? இடித்தவன் இடித்தான், சிறுக்கை அரங்கேற்றினவன் அரங்கேற்றினான். அந்த 100 கோடியில 1000 பள்ளிவாசல்களை அல்லாஹ்வுக்கு இழைத்திருக்கலாம். அப்படித்தான் சொன்னோம் ஆரம்பத்திலே. கோர்ட்டிலே போய் நீதியை எதிர்பார்க்க முடியாது. அவன் கையிலே ஆயுதம், எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேஸ்ட். இந்த சமூகம் கொடிபிடித்து ரோட்ல கடந்து கத்தி கத்தி செத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் தேவையில்லாத எந்த ஆர்ப்பாட்டத்தால் என்ன சாதிக்க முடிந்ததை? அல்லாஹ்வுடைய தூதர் வழி அல்ல. அல்லாஹ் சொன்னா, நீ மூமினாரிடா, நீ மூமினாரி, உனக்கு வெற்றி. நீ கொடிபிடித்தால் வெற்றி தருவேன் என்று சொல்லவில்லை. ரோட்டை கடந்து கத்தினால் வெற்றி தருவேன் என்று சொல்லவில்லை. அதனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. இவ்வளவு நாளும், இவ்வளவு காலமும் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஈமானோடு உள்ள முருகி இரவு நேரத்தில் இருந்து கையேந்தி, இறைவா ரப்பல் ஆலமீனே, அல்லாஹ்வே, நம் சமூகம் உன்னை நம்பியவர்களுடைய ஈமானுக்கு இப்பொழுது ஆபத்து வந்து விட்டது. எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். நீதான் பாதுகாக்க வேண்டும், நீதான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதுதான் ஆயுதம், அதுதான் செய்ய வேண்டியது. மூமின் அதுதான் செய்வான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
எனவே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்பாவி மனிதர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் அப்பாவி. அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தாவா என்கின்ற ஆயுதம், நம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் வாள் அல்ல, துப்பாக்கி அல்ல, கம்பல்ல, தடி அல்ல. நாம் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து சமூகத்தை காப்பாற்றுவதற்கு நமக்கு தேவை ஒரு ஆயுதம். அது என்ன ஆயுதம்? தாவா. அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ்னா யார் என்று இந்த சமூகம் புரியாமல் இருக்கிறது. மனித சமூகம் இந்த நாட்டிலே புரியாமல் இருக்கிறது. பெருவாரியான மக்கள் 99% இறைவனுக்கு எதிரானவர்களாக, ஷிர்க்கிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களாக, கையில் கிடைத்ததெல்லாம் கடவுளுடன் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம். அவர்களுக்கு படைத்தவன் யார் என்று சொல்லுவது நமது கடமை. சொன்னால் நிச்சயம் புரிவார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்தார்கள், புரிந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றார்கள். அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கான வழி என்ன என்பதை தெரிய வேண்டும். அதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ அஸ்தக்ஃபி அன்னி வ அன்கும் அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையில என்ன தலைப்பின் தெரிந்தோம்? ஈமானை பாதுகாப்போம். ஈமானுக்கு ஆபத்து, அது எந்தெந்த கோணத்தில் எல்லாம் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, நம் ஈமானை பிடுங்குவதற்கு என்னென்ன சூழ்ச்சி நடக்குங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாட்டில் உள்ள மக்களுக்கு ஈமானை பற்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எந்த அல்லாஹ் மீது நாம் நம்பியிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும். இவன் தான் அல்லாஹ். அல்லாஹ்னா யார் தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்னா யார் முஸ்லிம்களை தெரியாமல் இருக்கிறார்கள். அன்புச்சவர்களை அடித்து சொல்லலாம். ஒரு பகுதியில் போய் ஒரு முஸ்லீம் சந்திச்சு ஒரு பெரிய வரச்சுன்னு அல்லாஹ்னா யாருப்பா, 4 வரியில் அவனை பற்றி சொல்லு, வெறும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. நாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அந்த விஷயத்திலே. ஈமானை தெரிவதிலும், ஈமானை பற்றி சொல்வதிலும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதிலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையிலே அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற தாயிகள் தேவை, அழைப்பாளர்கள் தேவை. இன்றைக்கு அழைப்பாளர்கள் அது எந்த அழைப்பாளர்? அல்லாஹ் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர் சொல்றேன், கபர் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர் இல்ல, சமாதியின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர் இல்ல, மொழுது போடணும், பாத்தியா வந்து கத்தா போடணும், தாய்த்து போடணும், அந்த அழைப்பில்ல. அல்லாஹ்வை அல்லாஹ்வாக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு இணையாக எதையும் ஆக்கக்கூடாது என்கின்ற அழைப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறது தமிழகத்திலே. கவலைப்படுங்கள். ஒவ்வொருவரும் யோசிப்பார்கள், உங்கள் வீட்டிலே எத்தனை பேர்கள் அழைப்பாளர்களாக நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், தாயாக உருவாக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்க மாட்டானா? அன்பு சோழரை, இந்த மகத்தான ஒரு குறைபாட்டை போக்குவதற்குத்தான் நம்ம ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸின் சார்பாக தமிழகத்தின் தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலே அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா என்கின்ற அரபிக் கல்லூரியை உருவாக்கணும். சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் அந்த கல்லூரியில் இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் தூய வடிவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரியில் படித்து உருவானவர்கள் தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நமது மர்க்கத்துகளை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மர்க்கத்திலே படித்து வந்த பட்டதாரிகளை முதன்மையானவர் தான் இந்த மஸ்ஜிது சலாமிலே, புதுப்பேட்டை மஸ்ஜிது சலாமிலே இமாமாக இருந்து ஜம்மியாவை வழிநடத்துகின்ற ஷேக். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், தமிழகம் முழுக்க சென்று கொண்டிருக்கிறார். இது அந்த கல்வி ஸ்தாபனத்தின் மூலமாக கிடைத்தது. இவர் போன்ற நூற்றுக்கணக்கானவர்கள் அவர்களும் இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு தமிழகம் இருண்டு போயிருக்கும். தௌஹீதை சொல்வதற்கு நாதி இருந்து இருக்காது. தாவா
அதன் மூலம் ஏற்பட்ட புரட்சி தான் இன்னைக்கு இந்த புதுப்பேட்டை மார்க்கெட்ல மஸ்ஜித் சலாமில் இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இத்தனை ஆயிரம் மக்கள் ஜும்மா தொழுவதற்கு ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிரதோஷியாலை படித்த பட்டதாரிகளுடைய உழைப்பு, அவருடைய தாவா, அந்த தாவாவுடைய ரிசல்ட் என்னங்கிற கண்கூடா பார்க்கிறேன். ஒன்று ரெண்டா நம்ம கன்னியாகுமரியிலும் சென்னை வரை நூற்றுக்கணக்கான இது மாதிரியான மார்க்கெட்டுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் தௌஹீதை தெரிந்து மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்விக்கூடம் தாய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரிகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு வேண்டுமா வேண்டாமா? எனக்காவது காலப்பட்டியலாக கொடுக்கிறார்கள் இருப்பார்கள். இப்ப நமக்கு 2 திட்டம் இருக்கிறது அந்த கல்லூரிக்காக வேண்டி. அதிலே ஒன்று அந்த கல்லூரியினுடைய விவாக்க பணிக்காக வேண்டி கொண்டிருக்கிறது. இன்னொன்று அந்த கல்லூரியை ஒட்டி மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நாம் வாங்காவிட்டால் அது வேற மாதிரி அதனுடைய பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த இடத்தையும் வாங்கி ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணத்தினால் அதை வாங்குவதற்கு நிர்வாகத்தில் முடிவெடுத்து அதற்கு முன்பணம் கொடுக்கின்ற ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டது. அதையும் வாங்கி ஆக வேண்டும். இப்படி அந்த கல்வி கூடத்திற்கு 2 திட்டங்கள் இருக்கிறது. அது இப்பொழுதுதான் நாம் இறங்கி இருக்கிறோம். மக்களை அணுகி அதற்கான நிதியை திரட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் நமது ஜமாஅத்து இறங்கி இருக்கிறது. நீங்க அதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்ய வேண்டும். அன்பு சோழர்களே, இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நான் இவ்வளவு தூரம் ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி சொன்ன அந்த பாதிப்பிலிருந்து மக்களை நம்மை நாம் காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு அல்லாஹ் பற்றி அறிவை கொண்டு சேர்ப்பதற்கும் தாய்கள் தேவை. இப்படிப்பட்ட தாய்கள் அதற்கான ஒரு கேந்திரம் தான் அந்த இது. நீங்க செலவழிக்கக்கூடிய செலவு என்னமெல்லாமோ செலவழிக்கிறீர்கள். உலகத்துக்காக செலவழிக்கிறீர்கள், பங்களாக்களை கட்டுகிறீர்கள், வீடுகளை கட்டுகிறீர்கள், வாகனங்கள் வாங்குகிறீர்கள், சொகுசாக உண்டு படுகிறீர்கள், ஆடையை வாங்குகிறீர்கள், அனுபவிக்கிறீர்கள், எல்லாம் செய்யுங்கள், ஹலால் தான் செய்யுங்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்தோம் என்று கேளுங்கள். பலருக்கும் செய்திருப்பீர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கல்வி பணி, எதிர்கால சந்ததிகளை காலாகாலமாக உருவாக்குகின்ற ஒரு பணி. இது என்றைக்கும் நீங்கள் இறந்தாலும், நாம் இறந்து போய்விட்டாலும் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்மைகள். சதகத்துன் ஜாரியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இதா மாத்தில் இன்சானி இன்கதா அன்ஹு அமலுஹு குல்லுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஆதமுடைய மக்கள் எல்லாமே துனியாவோட துண்டித்து விடும். அவனுக்கு கூட எதுவும் வராது, சொத்து வராது, சோகம் வராது, பிள்ளை வராது, யாரும் வர மாட்டார்கள். அத்தனை விட்டுட்டு தான் போறான். கோடி கோடி எல்லாம் அவனுக்கு கிடையாது, எவனோ அனுபவிப்பான். நமக்கு பின்னால் உள்ளவர்கள். நமக்கு கூட வருவது எது? சதகத்துன் ஜாரியா. உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் சந்தோஷமாக மனமகிழ்வோடு அல்லாஹ்வுக்காக தான் கொடுத்தோம்னா அதிலிருந்து நன்மை வந்துகிட்டே இருக்கும். அதை படித்தவர்கள், அது இபாதத் செய்யக்கூடியவர்கள் நன்மை சதகத்துன் ஜாரியா அது வந்துகிட்டு இருக்கும். இல்முன் நாஃபியா, பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வியை கற்கின்ற மாணவர்களை உருவாக்கி சென்றால் அவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல பிள்ளை நமக்காக வேண்டி நமக்கு பின்னால் பிரார்த்திக்கின்ற நம்முடைய நல்ல பிள்ளைகள். இந்த 3 தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவும் உங்களுக்கு வராது. எனவே நான் இறந்த பின்னால் அந்த சொத்து யாருடைய கையிலோ போய் அவன் சித்தா செலவழிக்கலாம், அதுல எந்த டேஸ்டும் கிடையாது. நம் கையினால் கொடுப்பதற்கு தனி டேஸ்ட் இருக்கிறது அன்பு சோதர்களே. அதுல சந்தோஷம் நான் கண்ணால பார்க்கிறோம். நான் கொடுத்த அந்த தர்மத்திலிருந்து அது நிமிர்ந்து நிற்கிறது. அந்த இது அந்த தர்மம் அல்ஹம்துலில்லாஹ் என் கையினால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்தாய் யா அல்லாஹ் என்று மகிழணும். கொடுத்து மகிழுங்கள் வரும் உங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், யஸஅலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் அஃப். நபியே, உங்களுக்கு என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த மக்கள். உங்களுக்கு சஹாபாக்கள் வந்து, யா ரசூலல்லாஹ் செலவழிக்கணும் அல்லாஹ் சொல்றானே, அன்ஃபிகு அன்ஃபிகு மிம்மா ரஸகனா, செலவழி என்ன, எப்படி செலவழி, எதை செலவழிக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்றான், குலில் அஃப். சிம்பிள் வார்த்தை, ஒத்த வார்த்தையில அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நபியே, அந்த மக்களை சொல்லுங்கள், அவர்கள் கேட்கிறார்கள் என்ன செலவழிக்க வேண்டும் என்று. உனக்கு போற பொண்ணு அன்றாட உனக்கு செலவு போக எது இருக்கா அதை தானம் தர்மம் செய்யும். நம்ம அப்படி ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு உச்சகட்டத்து சஹாபாக்கெல்லாம் இல்ல. நமக்கு வச்சுக்கிடுவோம். தேவைக்கு போக அதிகமானதை தர்மம் செய்யுங்கள், கையினால் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். எனவே அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் சொல்லி இந்த மாதிரி மக்கள்கிட்ட வசூல் கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. அன்பு சோழர்களே, இதுதான் முதல் கடமை நினைக்கிறேன் இந்த மர்க்கத்தில்.
இது ஒரு சீரியஸான மேட்டர் ஆனதுனால உங்களுக்கு சொல்றோம். வாரி வாரி கொடுங்கள், தாராளமாக கொடுங்கள். நம்ம ஒரு 150 ஷேர் சொல்லி வச்சு ஒரு 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுகிற இந்த இடம் வாங்குவதற்கு 150 ஷேர் ஒவ்வொரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சு 150 பேர் கொடுத்தாங்கன்னா கதை முடிஞ்சு. யார்ட்டையுமே பேங்காடி தேவையில்லை. எல்லாராலும் அது முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த வசதியை கொடுக்கல. முடிஞ்சவங்க கொடுங்க, முடியாதவர்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டியமா அதை கொடுங்க. கொண்டு வந்திருக்காதவர்கள் நீங்க சொல்லுங்க, நாங்க 2 நாள் 3 நாள் இருப்போம், உங்களை தேடி வருகிறோம். அல்லது நீங்க கொண்டு வந்து இங்க பிரதோஷிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் ரஹமத்துல்லா பிரதோஷி இந்த மர்க்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களிடத்தை கொடுங்கள். அவர்தான் இன்சார்ஜ். எனவே இந்த மகத்தான அல்லாஹ்விலே நிறைய நன்மைகளை காலாகாலம் பெற்றுத் தரக்கூடிய இந்த நற்பணிக்கு உங்களுடைய உதவிகளை வாரி வாரி வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை பாதுகாத்து நம்முடைய குற்றங்களை போக்கி நம் பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அருள்வானாக. ரப்பனா லா துஆகித்னா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره